guys, welcome to Beauty Analyze channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வீட்லயே ஒரு DIY லிப் ஸ்க்ரப் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வீட்லயே சர்க்கரையை வச்சு ஒரு லிப் ஸ்க்ரப் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து உதட்டுல பிக்மெண்டேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதனாலே அவங்க லிப்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு டார்க் கலரா இருக்கும். அதுக்கு இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் அப்படினா அவங்க லிப்ஸ் வந்து நார்மலா பிங்க் கலருக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்போ இந்த ஸ்க்ரப்பை எப்படி பண்றதுன்றது ப்ரொசீஜரை பார்க்கலாம். இந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அது கூட சேர்த்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊர் கிளைமேட் வந்து கொஞ்சம் கோல்டு அப்படின்றதுனால தேங்காய் எண்ணெய் வந்து கெட்டியாயிடுச்சு. நீங்கள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை அந்த சுகரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது பீட்ரூட் ஜூஸு. நான் ஒரு 1/4 பாகம் பீட்ரூட் ஜூஸை துருவி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு 1லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸை வந்து அந்த சுகரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயும் பீட்ரூட் ஜூஸும் சர்க்கரையில் நல்லா கலந்துடணும். அதுக்காக நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை வந்து நம்ம லிப்பில் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது அது வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும் நம்ம லிப்ஸை. எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி நம்ம லிப்ஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் எண்ணெய் வந்து நார்மலாகவே விட்டமின் F இருக்குது. அதே மாதிரியே நம்ம லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். அடுத்து நம்ம ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதுதான் பீட்ரூட் ஜூஸு. பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் வந்து நம்ம லிப்ஸுக்கு வந்து ஒரு பிங்கிஷ் கலரை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லிப்ஸை வந்து நல்லா ப்ளம்பியாகவும் மாற்றி கொடுக்கும். இப்போ நம்மளோட சுகர் லிப் ஸ்க்ரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சர்க்கரை வந்து உருகிருச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பிங் கன்சிஸ்டன்சியில் அது இருக்காது. இந்த லிப் ஸ்க்ரப்பை வந்து வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் லிப்ஸில் இருக்கக்கூடிய டார்க் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே போய் லிப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறத ஒரு மாதத்துலேயே நீங்கள் வந்து விசிபிளாக பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம லிப்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் ரொம்ப அழுத்தி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ரொம்ப மைல்டாக நம்ம லிப்ஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். இப்படி ஒரு 5 நிமிஷம் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க. இந்த மாதிரி லிப்ஸை வந்து ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் போய் தண்ணியில் வந்து லிப்ஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ என் கை பாருங்கள் லைட்டாக பிரைட்டாக இருக்குது. வந்து விடாமல் நீங்கள் வாரத்தில் 2 நாள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் லிப்ஸில் இருக்கக்கூடிய டார்க் பிக்மெண்டேஷன்ஸ் வந்து ஒரு மாதத்துலேயே கண்டிப்பாக கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறும் பீட்ரூட் ஜூஸை மட்டும் எடுத்து அதை நைட் ஃபுல்லாக லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் டெய்லி செய்யலாம். உங்கள் லிப்ஸோட கலர் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அவ்வளோதாங்க. இப்படி தான் நம்ம வந்து வீட்லேயே லிப் ஸ்க்ரப் வந்து செய்யணும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இது யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in the next video.